ஜில்லா படத்துல ஒரு மேஜரான கிளாஷ் சீன் ஒண்ணு வரும். மோகன்லால் சார் விஜய் அண்ணா பார்த்து சொல்லுவாரு, இந்த சிவன் இல்லாம சக்தி இல்ல அப்படின்னு கோவமா சொல்லுவாங்க. விஜய் அண்ணா அதுக்கு திருப்பி சொல்லுவாரு, இந்த சக்தி இல்லாம எவனும் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நம்மளோட லைஃப்ல இந்த பேங்க் இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பேங்க்குக்கு நேத்து ஒரு ஃப்ரெண்டோட போயிருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது, ஏன்டா அந்த பேங்க்குக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அதாவது ஃபுல் ஃபார்ம் இருக்கு. உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. பேங்க்குக்கு எதுமா ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியல அப்படின்னு. நீ தான் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்ப பார்த்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்னே உட்காந்துருக்கிய, உனக்கு பேங்கோட ஃபுல் ஃபார்ம் கூட என்ன தெரியாதாடா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சீரியஸாவே எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, பேங்கோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாரோயிங், அக்செப்டிங், நெகோஷியேட்டிங், நாலேஜ் அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா தான் இருந்தது அவர் சொன்னது. ஒருவேளை பேங்கோட டெஃபினிஷன் ஃபுல் ஃபார்ம் வந்து இதுவா தான் இருக்கும்னு நானும் நினைச்சேன். அப்புறம் என்னமோ தெரியல, நான் வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போகும்போது, இவன் எப்பயுமே உளறிட்டு தான் இருப்பான். இதுவும் ஏதாவது உளறி நம்மள ஏதாவது ஏமாத்திருப்பானோ, இல்ல ஏதாவது காமெடி பண்ணியிருப்பானோ நம்மள வச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணினேன். அதுல தான் தெரிய வந்தது, அவரு சொன்ன இந்த ஃபுல் ஃபார்ம்ங்கிறது வந்து சும்மா இன்டர்நெட்ல பார்த்துட்டு, அதையும் நம்பி, இதுதான் வந்து உண்மையிலே பேங்கோட ஃபுல் ஃபார்ம்னு அவரு நெனச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி. ஏன்னா இது ஒரு பெரிய மித்து இன்டர்நெட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நெறைய இடத்துல அவரோட ஃப்ரெண்ட் அவரு சொல்லியிருக்கலாம். அவரு என்னைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட அவரு சொல்றாரு. இதையே நானும் நம்பி ஒரு 4, 5 பேர்கிட்ட சொன்னோம்னா, உண்மையிலே பேங்கோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாரோயிங், அக்செப்டிங், நெகோஷியேட்டிங், கீப்பிங் அவர் நாலேட்ஜ்ன்னு நெனச்சுருவாங்க. அதெல்லாம் எதுவும் ஆக்சுவலா கிடையாது. இந்த பேரு எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா, முந்தி ஒரு காலத்துல இட்டாலியில மெடிவியல்னு ஒரு பிளேஸ் இருந்தது. அந்த பிளேஸ்ல எப்பயுமே டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு பெஞ்ச்ல வச்சு தான் நடக்கும். இந்த மாரி பெஞ்ச்ல வச்சு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது, அந்த இடத்த வந்து பேங்கான்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஒரு பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்ச் மேல வச்சு தான் எல்லா பண பரிவர்த்தனை எல்லாமே நடக்கும். இந்த பேங்காங்கிறத ஒரு சில பேர் வந்து பேங்கோன்னு சொல்லுவாங்க. இத தான் வந்து நாளடைவில இந்த பேங்காங்கிறது இங்கிலீஷ்ல வந்து பெஞ்ச்ன்னு இருந்தது. அது அப்படியே வந்து நம்மளோட லிட்ரலா ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. எது வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, அதுதான் வந்து கடைசியில பேராவே மாறிடும். ஸோ அது வந்து கடைசியா பேங்க்ன்னு மாறிடுச்சு. ஸோ பேங்க்குங்கிறதுக்கு லிட்ரலா எந்த விதமான ஒரு ஃபுல் ஃபார்ம் எதுவுமே கிடையாது. நம்மளோட ஆரிஜின் ஆஃப் பேங்க்ன்னு வேணா சொல்லலாம். இந்த மாரி பேங்காங்கிறத தான் வந்து கடைசியா வந்து பேங்க்ன்னு மாறிச்சேங்கிற ஒரு ஒரிஜின் இருக்குமே தவிர, இதுக்குன்னு எந்த விதமான ஃபுல் ஃபார்மும் கிடையாது. ஸோ பெஞ்ச்ல இருந்து பிசினஸ் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் இதனோட விஷயமே. ஸோ இனிமேல்ட்டு யாராவது பேங்க்குக்கு வந்து ஃபுல் ஃபார்ம்லாம் கேட்டாங்கன்னு சொன்னா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிக்கலாம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்குறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஃபினான்ஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.